வணக்கம். தாவேகா ஆட்சி கவிழ்ப்புக்காக ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் பேரம் பேசப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவர் நீதிமன்றத்தை நாடி முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார். இந்த வழக்கில், அதாவது ஆட்சி கவிழ்ப்புக்கு எதிராக செயல்பட்டதாக, ஆட்சி கவிழ்ப்புக்காக பேரம் பேசப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தினமும் அவர் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் நேற்று இன்று என 2 நாட்களாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. இதனால் மீண்டும் அவர் தலைமறைவாகி விட்டாரா என்ற செய்தி என்பது வெளியாக இருக்கிறது. ஒருவேளை இது போன்று அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகாத நிலை தொடர்ந்தால் அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அது தொடர்பாக போலீசாரும் சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதற்கிடையில் தான் மற்றும் ஒரு வழக்கு என்பது அவர் மீது தொடுக்கப்பட்டது. அதில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடியாக டாஸ்மாக் கடந்த திமுக ஆட்சியின் போது மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு தீர்வுத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்த போது டாஸ்மாகில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு அது தொடர்பாக 45 இடங்களில் நேற்று முன்தினம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையின் அடிப்படையில் சில பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் முன்னாள் நிர்வாக இயக்குனர் விசாகன், டாஸ்மாக் சென்னை மண்டல முன்னாள் மேலாளர் ராமதுரை முருகன், பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜியுடைய நேர்முக உதவியாளராக இருந்த பாஸ்கர், அவருடைய நண்பர் ரத்தேஷ் ராஜ் சண்முகவேல் மற்றும் கார்த்திக் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் 2 பேரிடம், அந்த 7 பேர் 2 பேரிடம் தற்போது ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் தான் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்று தினம் நீதிபதி ஜே.கே. இளந்தரையின் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு எதிரான குற்றச்சாட்டு தீவிரமாக உள்ளதால் அவரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிப்பதற்கு அவசியமாகிறது. அதனால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜே.கே. இளந்தரையன் உத்தரவிட்டார். இதன் மூலமாக அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்காத நிலை ஏற்பட்டது. இது டாஸ்மாக் முறைகேடு வழக்கு. ஏற்கனவே ஆட்சி கவிழ்ப்பு வழக்கு தொடர்பாக அவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும். ஆனால் 2 நாட்களாக அவர் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் தான் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அவருடைய முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்ட காரணத்தால் அவர் தலைமறைவாக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதே போன்று இன்று இந்த முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருக்கிறார். அந்த மேல்முறையீடு இன்று மேல்முறை செய்யப்பட்டிருக்கிறது. அது இன்று விசாரணைக்கு வருகிறது. அதாவது உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து முன்ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வர இருக்கின்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா, அதாவது டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்ஜாமீன் கிடைக்குமா இல்லையா என்பது தெரிந்திடும். ஒருவேளை முன்ஜாமீன் கிடைத்தால் அவர் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இல்லை என்றால் போலீசார் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தால் தான் அவர் தற்போது இந்த உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு வரும். அதற்கான முடிவு என்ன என்பது தெரியும் வரையில் அவர் தலைமறைவாக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் 45 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது கூட தாமதமாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டார். அப்போது அவர் செய்தியாளர் சந்தித்தார். சோதனை மேற்கொண்ட காரணத்தால் உரிய நேரத்தில் வர முடியவில்லை என்று நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார். ஆனாலும் தாமதமாக சென்று அவர் கையெழுத்திட்டார் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில். ஆனால் நேற்று இன்று என 2 நாட்களாக அவர் ஆஜராகவில்லை. இதுதான் தற்போது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கிலான முன்ஜாமீன் விசாரணைக்கு வர இருக்கின்றது. அதன் முடிவு என்ன என்பது பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி.